அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் அன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ள இதை மட்டும் நீங்கள் வாசலில் எரிச்சிடுங்க. அப்படி எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் பூஜை தடங்கள் வராமல் இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பான நாள் வரும்போது, அதாவது சுவாமிக்கு உகந்த நாள் வரும்போது நிறைய பேருக்கு பீரியட்ஸாலேயோ இல்லை மற்ற ஏதேனும் ஒரு விஷயத்தாலேயோ தடங்கள் வந்துடுது. அந்த மாதிரி தடங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் சிறப்பாக பூஜை பண்ணுறீங்களோ அன்னைக்கு நைட்டு நீங்கள் வாசலில் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் முருகருக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்து தான் பூஜை பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று நம்மளே முருகனை கண்ணு வச்சுருவோம். அதாவது நமக்கே அவருடைய அழகில் மயங்கிருவோம். ஏன்னா முருகர் எப்பவுமே அழகான தோற்றம் கொண்டவர். அவரை ரொம்ப அலங்காரம் பண்ணும்போது நம்ம கண்ணே அவர் மேலே பற்றும். அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கை சும்மா இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் செய்து பூஜை பண்ணுறோமோ உடனே ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எதாவது ஒன்று செய்துடுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அதுக்கு அதிகமாக விழுகும். அப்படி கண் திருஷ்டி விழுகிறதுனால நமக்கு அப்பயே உடனே நமக்கு தெரியாது. அடுத்த ஒரு சிறப்புக்குரிய நாள் வரையில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் நல்ல ஒரு பூஜை செய்துட்டு உங்களையும் பூஜையரையும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லை மற்றவர்கள் பார்க்குற மாதிரி காமிச்சிடுங்க. அடுத்து உங்களுக்கு தடங்கள் வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். கட்டாயமாக தடங்கள் வரும். இதில் ஏதேனும் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு வேணால் மிஸ் ஆகுமே தவிர நிறைய பேருக்கு இது தடங்களில் போய் தான் முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம கை வச்சுட்டு நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, அங்கே அனுப்புறது, இங்கே அனுப்புறது, எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய பூஜையை ரகசியமாக நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கின்ற பூஜைக்கு பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நிச்சயமாக கேட்கணும். முருகர் பக்தர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அனுபவத்தாலே நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நல்லா பூஜை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அனுபவத்தில் சொல்லுவாங்களே, அதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னுடைய அனுபவமும் இதில் இருக்குது, மற்றவர்கள் அனுபவமும் இதில் இருக்குது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க, சிறப்பாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவீங்களே, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கா அனுப்புவீங்க. இந்த வேலை தான் பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாருமே அதான். இப்போ நான் கூட அப்படி தான் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் அப்படி பண்ணுவேன், இப்போ பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் கூட அப்படி தான் ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ்லலாம் வச்சு பழக்கம்லாம் எனக்கு இருக்கும். மிகப்பெரிய கண் திருஷ்டி உருவாகும். உங்களுக்கு உடனே தெரியாது, கொஞ்சம் நாட்கள் ஆகும். நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை செய்கின்ற அந்த ஆசை கூட வராது. மிகப்பெரிய கண் திருஷ்டி உருவாகும். அதாவது எப்படி அது உருவாகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பூஜை இப்படி பண்ணனால தான் அவன் நல்லா இருக்கிறா, இது பண்ணனால தான் இதை வாங்கியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரியே கண் திருஷ்டி விழுந்து விழுந்து நீங்கள் எந்த பூஜை ஆசையாக பண்ணுறீங்களோ அந்த பூஜை உங்களால் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இப்போயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போயே நீங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தா கூட அதை டெலிட் பண்ணிடுங்க. யாருமே பார்க்க விடாதீங்க. ரகசியமாகவே இருக்கணும். நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணுறீங்களா, அது முருகருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். எல்லாத்துக்குமே பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இது உங்கள் நன்மைக்காக மட்டும்தான் இதை நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சரி ஓகே நல்லா பூஜை பண்ணிட்டீங்க. நீங்களும் சூப்பராக கிளம்பி கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கும் கண் திருஷ்டி விழுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 சூடம் எடுத்துக்கோங்க, அதாவது கற்பூரம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பச்சை கற்பூரம் துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய தலையை சுற்றி வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றிட்டு அப்படியே மேலே உச்சியிலேருந்து அப்படியே கீழே உங்கள் கையை கொண்டு வந்துடுங்க. அதாவது கீழே இறக்கி விட்டுருங்க. அதாவது கால் வரையே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அது அப்படியே நீங்கள் வெளியே வாசலில் பொருத்தி வச்சுருங்க. அது எரியட்டும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண் திருஷ்டி எல்லாமே அந்த தீயிலே கருகிடும். அதாவது நீங்கள் நல்லா கிளம்பி போனாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கத்தான் செய்வாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நீட்டாக கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னாலே கண் விழுகத்தான் செய்யும். அதே போல் கோவிலே நிறைய பேர் நீங்கள் சந்திப்பீங்க. நல்லா அழகாக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சேரீ தான் கட்டிட்டு போவோம். அப்படி சேரீ ரொம்ப க்யூட்டாக தான் நிறைய பேர் சூஸ் பண்ணி கட்டிட்டு போவாங்க. ஸோ அதுலேயும் கண் திருஷ்டி கட்டாயமாக விழுகும். உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள். உங்களை பார்த்துக்கோங்க.
நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஃபங்க்ஷன், அதாவது சுவாமிக்கு வர்ற ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் வருது இல்லையா, அடுத்து வைகாசி விசாகம் வரும், அடுத்து ஆடி கிருத்திகை வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா மகாசஷ்டி வரும், அடுத்து நமக்கு தைப்பூசம், இப்படி ஒவ்வொரு விசேஷம் வரும்போது நீங்கள் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வீட்டிலே சிறப்பாக பூஜை செய்து சூப்பராக கொண்டாடுவதற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தடங்கள் உண்டாகும். கண் திருஷ்டி இருந்தால் தடங்கள் உண்டாகும். இப்போ பாரு எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கான், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கண் திருஷ்டி கட்டாயமாக விழுகும். உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். முருகர் பக்தர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண் திருஷ்டியால் பாதிக்கக்கூடாது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மோசம். இது டவுன் சைடில் கூட அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க கிளம்பி போகிறத. வில்லேஜ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு காலை இப்படி எடுத்து வச்சிங்கன்னா அந்த தெருவே பேசும். நீங்கள் போன பிறகு எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் பேசுவாங்க வில்லேஜ் சைடில் இருக்கும்போதெல்லாம். அதனால் வந்து கண் ரொம்ப விழுறது வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக விழுகும். அடுத்து டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் கொஞ்சம் பார்க்கத்தான் செய்வாங்க. கோவிலுக்கு போனாலும் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த கண் திருஷ்டி பிரச்சனை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக ஒன்று ஓல போகிறது, அதை விட கண் திருஷ்டி விழுகும். தனியாக போயிட்டா கூட அந்தளவுக்கு கண் திருஷ்டி விழுகுதா என்னென்னு தெரியல. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, அதாவது ஒரு கொஞ்சம் யங் கப்பலாக ஒரு 30+ இருக்கிறவங்களாம் போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கண்ணு விழுகும். எங்கேயோ போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் முருகனுக்கும் கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு, அதாவது கண் திருஷ்டி முருகனுக்கு படும். நம்ம தான் கண் வைப்போம். மோஸ்ட்லி நம்ம தான் கண் வைப்போம். நம்ம பூஜை அறையை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்குமே நம்ம ஸ்டேட்டஸ் இது பண்ணலை, இல்லை யாருக்குமே ஃபோட்டோஸ் வந்து அனுப்பலை அப்படின்னா அவருடைய அழகில் நம்ம தான் மயங்குவோம். வேறு யாரும் மயங்க மாட்டாங்க. ஏன்னா முருகர் வந்து ரொம்ப அழகானவர் இல்லையா? அவர் அலங்காரம் செய்தோடனே நமக்கே ரசிக்க தான் தோன்றும். ஸோ அவருக்கும் வந்து கண் திருஷ்டி விழக்கூடாது இல்லையா? அதனால் வந்து அவருக்கும் நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரத்தி நம்ம வெற்றிலை வச்சு எல்லாம் பண்ணி சூட வச்சு பொருத்தி பண்ணுவாங்க இல்லையா? அதை விட நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சாலே போதும். நல்லா கற்பூர ஆரத்தி நல்லா நிறையா 2-3 சூடத்தை வைத்து காமிங்க. ரொம்ப நல்லது. இப்போ முருகனுக்கும் கண் திருஷ்டி விழக்கூடாது, உங்களுக்கும் விழக்கூடாது. உங்களுக்கு தான் முக்கியமாக விலகக்கூடாது. முருகன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண் வச்சுருப்போம். அதனால பிரச்சனை இல்லை, நம்ம தான் அழகாக ரசிச்சிருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு கண் விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை பூஜை பண்ணும்போது நிறைய தடங்கள் வரும். இல்லைன்னா பீரியட்ஸ் ஆகிடும், இல்லைன்னா போக முடியாத சூழ்நிலை ஏதேனும் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். அதனால் உங்களை பொக்கிஷமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னடா சாமி கும்பிட்றதுல கூட கண் விழுகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதற்கு தான் அதிகமாக கண் விழுகும். மற்ற விஷயத்தை விட அதிகமாக கோவிலுக்கு போகிறவங்களுக்கு தான் கண் விழுகும். எதற்காக அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்கு போனனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, இங்கே போனனால தான் இந்த வீடை கட்டிட்டாங்க, அங்கே போனனால தான் இவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க, அவங்க அந்த கோயிலுக்கு போனனால தான் இவங்க எல்லா வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இப்படின்னு சொல்லியே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல்லாக இருங்க. பங்குனி உத்திர பூஜை யாரெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கீங்களோ கட்டாயமாக உங்களுடைய வாசலில் 2 சூடத்தையாவது பொருத்தி வச்சுடுங்க. சரி, ஓகே, என்னால் வாசலில் வந்து பொருத்தி வைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. நிறைய பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வாசலில் பொருத்தி வைக்க திட்டுவாங்க அப்படின்னா ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வச்சு பொருத்தி விட்டுருங்க, வெளியே வாசல் கதவுக்கு வெளியே வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 4 மிளகு எடுத்துக்கோங்க. 4 மிளகு போதும். நல்லா உங்களை தலையை சுற்றி கிழக்கு ஒரு மிளகும், மேற்கு ஒரு மிளகும், தெற்கு ஒரு மிளகும், வடக்கு ஒரு மிளகும் வீசி போட்டுருங்க. தூக்கி போட்டுருங்க. அப்படி தூக்கி போகிறனாலும் அந்த கண் திருஷ்டி வந்து விலகிடும். சரிங்களா? இது கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கண் திருஷ்டியால் அவதிப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எல்லோருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எத்தனை பேர் வந்து கண் திருஷ்டியால் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை நம்ப மாட்டாங்க. ஆமாம், கண் விழுகுதாக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்தவர்கள் அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களால் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்ல முடியறதா சொல்லிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.